உங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்க முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. அங்க இங்கன்னு அலையாதீங்க. உங்க வீட்டு கிட்டையே ஏதாவது அம்மன் கோவில், முருகர் கோயில், விநாயகர் கோயில், சிவன் கோயில் இருக்கும். அந்த கோயில போய் தொண்டு செய்யுங்க. உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனமா இருக்கணும். உழைச்சி உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க கொடுப்பீங்க. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் உண்ண உணவும் தான் உங்களுக்கு சொந்தம். மீதி எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சித்தர் ஜாதகம். பெண்களா பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம். கன்னிராசிக்கார ஆண்பர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க சொந்த பந்தமே உங்களுடைய உடம்பு போகிறதுக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க இழக்கிறதுக்கும் தப்பான சூனியங்கள் செய்வினைகள் பண்ணி உங்க வாழ்க்கைய ஜீரோவாக்க பார்ப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஆவாதுதான் இந்த மாசம், இந்த வருஷம், இந்த 2026 சனீஸ்வரன் பகவானுடைய இடத்துக்கு ஏத்த மாதிரி. இருந்தாலும் மனம் தளராதீங்க. உங்க மனைவி மக்களோட அனுசரிச்சு சந்தோஷமா வாழுங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு? அவருடைய குணாதிசைகள் என்ன? அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன், அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலணி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும்.
ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். கன்னிராசி. கன்னிராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் கண்டக சனியா வர்றாரு. 2026க்கு முன்ன வரைக்கும் உங்க ராசியில ராகு பகவான் கேது பகவான் இருந்து பல தொந்தரவுகளை, பல கஷ்டங்களை, படிக்கிற குழந்தைங்க படிப்பு கூட முடியாம உடல் ஆரோக்கியம் குன்றி இருக்கக்கூடிய தருணத்திலையும், படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரத்திலையும், பல பேருக்கு கல்யாணம் ஆகி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலையும், வாழ்க்கையில இதுதான் சிறு வயசுல படக்கூடாத கஷ்டங்கள் நஷ்டங்கள்ங்கிட்டு தெரியாம பல கஷ்டங்களை அடைஞ்ச உங்களுக்கு இந்த வருஷம் கண்டகச்சனி. உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனமா இருக்கணும். உழைச்சி உழைச்சி உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க கொடுப்பீங்க. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் உண்ண உணவும் தான் உங்களுக்கு சொந்தம். மீதி எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சித்தர் ஜாதகம், பெண்களா பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம். நல்லா படிச்ச படிப்பு கொண்டான டாக்டர்ஸ், டீச்சரு, இப்படியாப்பட்ட ஒரு பெரிய சிஏ, பேங்கிங் சம்பந்தப்பட்டது, பல ட்ரஸ்டுகள்ல வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நீங்க தான். சொல்ல போனா இந்த 2026 உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருஷமா கூட அமைய வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. கணையம், கர்ப்பப்பை, சர்ஜரி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரியான தேவையில்லாத நோய்கள் கூட உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நோய் ஒரு நோயா தாக்காது. கன்னிராசிக்கார அன்பர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க சொந்த பந்தமே உங்களுடைய உடம்பு போகிறதுக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க இழக்கிறதுக்கும் தப்பான சூனியங்கள் செய்வினைகள் பண்ணி உங்க வாழ்க்கைய ஜீரோவாக்க பார்ப்பாங்க. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த கஷ்டத்தையும் உண்டு பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்படும். கவன சிதைவா இருக்காதீங்க. உங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்க முன்னோர் வழிபாட பண்ணுங்க. அங்க இங்கன்னு அலையாதீங்க. உங்க வீட்டு கிட்டையே ஏதாவது அம்மன் கோவில், முருகர் கோயில், விநாயகர் கோயில், சிவன் கோயில் இருக்கும். அந்த கோயிலை போய் தொண்டு செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த கோயிலை போய் பெருக்குங்க. ஒரு தொடப்பம் வாங்கி கொடுத்து அந்த கோயிலை பெருக்கிட்டு சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுல இருந்து நீங்க மீண்டலாம். இப்படி அவங்கவுங்க குடும்பத்துக்கு மேன்மைப்படக்கூடிய அமைப்புல பல தொண்டுகள் செய்யுங்க. தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா கன்னிராசிக்காரர்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொட்டும், மற்றபடி ஒரு இன்னல் வராது. கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய இல்லற வாழ்க்கையில, காதல்லையும் கல்யாணத்திலையும் உங்களுக்குன்னு ஒரு ராசிக்காரங்க இருக்காங்க. அந்த ராசிக்காரங்களை முறையான அமைப்புல ஒரு குறிப்பிட்ட காலத்துல கல்யாணம் பண்ணிக்கோங்க. கால தாமதமா கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தா அதுல பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய தருணம் உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவா இந்த தோஷங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நாகதோஷம், இல்லறத்துக்கு மட்டும்தான் இந்த நாகதோஷம். உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு கோயில் ஐயருங்கிட்ட என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு சாப பாவம் இருக்கு, ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஒரு பிரதிஷ்டையை பண்ணிக்கிங்க. எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கை சிறந்து விளங்கும். தாரத்துக்கு உடைய தோஷக்காரங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களும் உண்டு. இந்த கண்டகச்சனி சும்மா கிடையாது. உடம்பத்தான் உருக்கும். சுப விரயங்களுக்கு வராது. பாவ விரயம் சொல்லக்கூடிய அசுப விரயம் தான். எதை எடுத்தாலும் நஷ்டம். ஒண்ணு உங்களுடைய பிள்ளைங்கள்னால நஷ்டம், நீங்க வச்சிருக்கிற வண்டி வாகனத்துல நஷ்டம்,
இப்படி இடம் விட்டு இடம் போகக்கூடிய ஒரு தருணத்திலையும் நஷ்டம். கண்டக சனின்னு கேட்டாவே உங்க ஆயுசுக்கு பிரச்சனைகளும் சொல்லலாம். உங்க ஆரோக்கியத்துல மேற்படுங்க. இயன்ற வரைக்கும் தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய சுபிக்ஷத்தோட வாழ்ந்துட்டு போங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு ஆவாதுதான் இந்த மாசம், இந்த வருஷம், இந்த 2026 சனீஸ்வரன் பகவானுடைய இடத்துக்கு ஏத்த மாதிரி. இருந்தாலும் மனம் தளராதீங்க. உங்க மனைவி மக்களோட அனுசரிச்சு சந்தோஷமா வாழுங்க. ஆடம்பர செலவுகள் எதுவும் செய்யாதீங்க. தாங்கடன் வாங்கி வீண் கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்க ஒரு கடனை வாங்கினாலும் நீங்க மாட்டிக்கிறீங்க. தன்னையே அர்ப்பணிச்சுக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். கன்னிராசிக்காரங்க பொதுவா பிரில்லியன்ட்டுங்க. ஒரு சாதுவானவங்க, பயந்த சுவாபம் உடையவங்க. ஆனா அவங்களுக்கு தான் இடையூறுகளை ஏற்படக்கூடிய தருணம் ஏற்படும். கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. கூடி வாழுங்க. சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வரன் பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில் அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில் அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க. எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனோம். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.